கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தையினரை கடந்து போகலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த வல்லமையுடையவர். யோனாவினுடைய புத்தகம், அதில் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல யோனா தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், நான் ஒரு எபிரெயன். முதல்ல அவர் எபிரெயன் என்று வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் என்று தேவனை அவர் மகிமைப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நான் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லி தம்முடைய அன்பை, தேவன் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் நான் எபிரெயன் என்று சொல்லுகிறார். எபிரெயன் என்கின்ற அந்த ஒரு அடையாளம் என்ன? இந்த எபிரெயன் என்கின்ற இந்த அடையாளத்துக்குள்ள எப்படிப்பட்ட மகிமை இதிலே மறைந்திருக்கிறது? அந்த இடத்துல நான் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுவது, நான் கிறிஸ்துவுக்கு மனைவியாக இருக்கிறேன், என்கின்ற அடையாளம் அது. நான் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லி அங்கே யோனா தம்மை வெளிப்படுத்துவது, நான் கிறிஸ்துவுக்கு மனைவியாக இருக்கிறேன், என் இரட்சகர், என் கர்த்தராகிய ஆண்டவர், என் யெகோவா தேவனுக்கு அவருடைய பிரமாணங்களை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய பிரமாணத்துக்கு நான் உடன்பட்டவனாய், உடன்படிக்கையில் நான் அவரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே யோனா இங்கே சொல்லுவதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன சம்பவம்? ஆண்டவர், நீ எழுந்து நினிவேக்கு போய், நினிவே நான் கவிழ்த்து போட போகிறேன், அதுக்கு அழிவு சமீபித்து விட்டது, அதனுடைய அக்கிரமம் பெருகிவிட்டது, நீ போய் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி. அங்கே சொல்லுவார், கர்த்தர் தெளிவாக சொல்லுவார், நீ நினிவேக்கு விரோதமாக நீ பிரசங்கி அப்படின்னு சொல்லி. நினிவேக்கு விரோதமாக அந்த வசந்த வாசி 2வது வசனம் 1-2 வாசிங்க. அந்த மீனின் வயிற்றில் இல்லை 1-2, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. நல்லா கவனிங்க, அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். நல்லா கவனிக்கணும். நீ போய் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொல்லி கர்த்தர் இங்கே யோனா கிட்ட சொல்கிறாரு. ஆனால் யோனா என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலில் ஏறி அங்கே கூலி கொடுத்து, அதாவது டிக்கெட் வாங்கி அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கப்பலினுடைய அடியில் போயிட்டு அவர் படுத்துக்கொள்ளுகிறார். நல்லா படுத்துக்கிட்டு நல்லா சுகமாக நல்லா தூங்குறார். நல்லா அடியில் போய் படுத்துன்னு தூங்குறார். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு இந்த யோனா விலகி ஓடுகிறபடினாலே, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியத்தை யோனா செய்யாமல் திசை மாறி ஓடுகிறதுனால கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெருங்காற்றை அங்கே அனுப்புகிறார். அந்த கடலில், அந்த சமுத்திரத்தில் ஒரு பெருங்காற்றை அனுப்புகிறார். இப்போ இந்த இடத்துல யோனா செய்தது சரியா தவறா அப்படின்னு பார்த்துலாம் நம்ம இங்கே அலசி பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் யோனா கர்த்தருடைய வார்த்தையை மீறி கடந்து போனாலும், கர்த்தர் யோனாவின் மேலே தனிப்பட்ட ரீதியில் கோபம் கொண்டு யோனாவை அடிப்பதோ அல்லது யோனாவுக்கு ஏதோ ஒரு வாதியை கொடுத்து அங்கே யோனாவை ஏதோ ஒரு காரியங்கள், தேவனுடைய கோபத்தை அங்கே தேவன் தீர்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் யோனாவோடு இங்கே விளையாடுகிறார். இது பயங்கரமான ஒரு ரகசியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த சம்பவத்தை. ஏன்னா யெரொபெயாம் அவன் அங்கே ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து வைத்து விட்டு அதற்கு பலிபீடத்தெல்லாம் கட்டி அதுக்கு திருவிழா கொண்டாடுறான். அப்போது ஒரு இளம் வாலிபனை, ஒரு வாலிப தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பும்போது, நீ போய் பெத்தேலில் போயிட்டு அங்கே புசிக்காத, தண்ணி குடிக்காத, போன வழியாக திரும்பாமல் வேறு வழியாக திரும்பலாம் சொல்லி அனுப்புவார். ஆனாலும் அவன் மீறுகிறான். கர்த்தர் அவனை அடிக்கிறார். சிங்கத்தின் வாயிலே அங்கே கொடுக்கிறார். சிங்கம் அவனை அடிக்குதுன்னு சாப்பிடலாம், அவனை பக்கத்தில் அவன் கழுத நிற்குது. இப்படி கர்த்தர் அவனை தண்டித்தார். ஆனால் யோனா இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவர் போகிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய இருதயம் எப்படியாய் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறவர். ஆனால் இங்கே யோனாவோடு கூட ஆண்டவர் இங்கே விளையாடுகிறார். சொல்லப்போனால் அது ஒரு விளையாட்டுன்னு தான் சொல்லணும். இது எப்படி இருக்குன்னா, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோடு கூட விளையாடி கொண்டிருந்ததை போல
இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோனாவோடு விளையாடுகிறார். யோனா என்று சொன்னால் டவ், புறா என்று அர்த்தம். பிஜியான், புறா என்று அர்த்தம். புறா என்பது அது என் புறாவே, என் உத்தமியே. இங்கே யோனா ஒரு உத்தமத்துக்கு, ஒரு உத்தமி மணவாட்டிக்கு அடையாளமாக இங்கே இருக்கிறார். அன்பான தேவஜனமே, இந்த யோனா அவர் தர்ஷிஷுக்கு போகிற அந்த கப்பலிலே அவர் போய் கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று கர்த்தர் ஒரு பெருங்காற்றை அனுப்புகிறார், சூறாவளி அனுப்புகிறார். அங்கே கப்பலில் இருக்கக்கூடிய இந்த மாலுமிகள், கப்பலுடைய அந்த யாத்திரை செய்கிறவர்கள், கப்பலுடைய அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து இது நேச்சுரலாக ஒரு சமுத்திரத்தில் ஏற்படுகிற ஒரு சூறாவளி அல்ல. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா கப்பலில் யாத்திரை செய்கிறவர்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல அந்த பருவநிலை, காலநிலை மாற்றங்கள்லாம் நல்லாவே தெரியும். இவங்களுக்கு திடீர்னு ஏன் இவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்படுது அப்படின்னா, இது ஒரு தெய்வ குத்தம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வராங்க. ஏன் அப்படின்னா, இது சூறாவளி காற்றெல்லாம் வருகிற அந்த பருவம் கிடையாது. ஆனால் திடீரென்று பார்த்தோன்னா இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பெருங்காற்று, இன்றைக்கு இந்த கப்பலே மூழ்கி போகத்தக்கதான ஒரு பெருங்காற்று ஏற்படுகிறது. நல்லா கவனிங்க, ஒரு பயங்கரமான இயற்கை பேரிடர், ஒரு பயங்கரமான இயற்கை பேரிடர். இதை நல்லா பழகின, கப்பல் யாத்திரையில் நன்கு பழகின, நல்லா பழக்கப்பட்ட, நல்ல அனுபவம் உடையவர்களாலேயே சமாளிக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு பெருங்காற்று ஏற்படுகிறது. இது அதனால்தான் இவங்களுக்குள்ள ஒரு டவுட் ஆகி இவங்களுக்குள்ள ஒரு குழப்ப நிலை ஏற்படுகிறது. யாருக்குள்ள? இந்த கப்பலில் யாத்திரை செய்கிறவர்களுக்குள்ள. ஏனென்றால் இது ஒரு பயங்கரமான ஒரு தெய்வ குற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரும் பேர்லையும் சீட்டு போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது, சீட்டு போடுறாங்க. யார் நிமித்தம் இந்த பெருங்காற்று ஏற்பட்டு ஒரு பயங்கரமான கடல் கொந்தளிப்பு வருகிறது, இது நல்லா கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட திடீரென்று சில வேளைகளிலே பயங்கரமான சூறாவளிகள் அடிக்கலாம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம எப்படி இதை நம்ம சரி செய்வது என்றால், நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவஜனமே. ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றால், அவருடைய மனைவியாக கர்த்தர் பக்தி உள்ளவர்களை தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் பக்தி உள்ளவர்களாக சில வேளைகளில் கர்த்தருடைய அந்த வார்த்தையை மீறி நாம் கடந்து போகும்போது திடீரென்று இப்படிப்பட்ட பெருங்காற்றுகள், சூறாவளிகள், ஒரு பெரும் ஒரு பயங்கரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கலங்கக்கூடாது. ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம்? அவர் நம்மோடு விளையாடுகிறார். நாம் கூட சில வேளைகளில் ஆண்டவர் சத்தம் நம்முடைய காதுகளில் சரியாக கேட்காம தேவனுடைய அந்த சித்தத்துக்கு விரோதமாய் நாம் பயணிக்கும் போது நம்மை தேவன் திசை திருப்புகிற அந்த ஒரு நல்ல ஒரு காரியம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது யார் நிமித்தம் இந்த தேவ கோபம், கடவுளுடைய இந்த ஒரு கோபம் நமக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சீட்டு போடுறாங்க. ஏன்னா அதுக்கு ஏதாவது பிரயாய்ச்சித்தம் செய்யலாம், பரிகாரம் செஞ்சோம்னா இந்த காற்றெல்லாம் ஓய்ந்துடும் அப்படின்னு சொல்லி. அப்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 5ஆம் வசனம் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தர்கிட்ட, கடவுள்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணுறாங்க, தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதே சமயம் கப்பல் இருக்கக்கூடிய இந்த பாரங்களையும் லகுவாக்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு பாடம். என்னன்னா, சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூறாவளி, இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான ஒரு நம்முடைய கப்பல், நம்முடைய விசுவாச கப்பலே அமிழ்ந்து போக்கத்தக்கதான ஒரு சில சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யவும் முயற்சிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் செய்கிறேன், நான் இந்த காரியத்தை இறங்கி நான் செய்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கணும். நம்முடைய காரியத்தை நாம் இறங்கி அதை சரி செய்யவும் வேண்டும். இதை தான் இவர் செய்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு பலன், அது ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு நல்ல ஓட்டம் அது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க, வேண்டுதல் செய்கிறாங்க, பாரத்தையும், கப்பலில் இருக்கிற பாரத்தையும் லகுவாக்குகிறார்கள். வாலிப பிள்ளைங்களுக்கு நான் நல்ல ஒரு உதாரணம் சொன்னேன் ஏற்கனவே. எல்லா வாலிபர் கூடுகளிலும் சொல்கிறது தான் இல்லையா? என்னது, அந்த காலத்துலலாம் குரங்குகளை பிடிப்பதற்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு நல்ல பெரிய இளநீ இருக்கு இல்லையா, இளநீ, தேங்காய் இல்லை இளநீ, அந்த ஸ்டேஜில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதில் இருக்கிற அதில் ஹோல்ஸ் போட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு
அந்த அந்த இளநீக்குள்ள இந்த குரங்குகளுக்கு பிடித்த சின்ன ஹோல்ஸ், அந்த கை மட்டும் உள்ளே போகிற மாதிரி சின்ன ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு அந்த இளநீக்குள்ளே, அந்த இளநீ குடுவைக்குள்ளே, அந்த ஓடுக்குள்ளே, அந்த இளநீ குடுவைக்குள்ளே இந்த குரங்குகளுக்கு பிடித்த நல்ல உணவு, வாசனையான உணவு எடுத்து அதை உள்ளே போட்டுருவாங்க. இந்த குரங்குகள் என்ன செய்யணும், ஓடி வந்து அந்த சின்ன துவாரத்துக்குள்ளே, அந்த இளநீ குடுவையோட துவாரத்துக்குள்ளே கையை விட்டு அதை பிடிச்சிக்கும். அதை பிடிச்சி அந்த ஒரு பிடிச்சி அதை எடுக்கிறதுக்கு பார்க்கும்போது இப்படி கை இப்படி பூட்டு லாக் ஆகிடும். நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன குடுவைக்குள்ளே கை உள்ளே போய் அந்த உணவுப் பொருளை இப்படி 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 பிடிக்கும்போது, கிரிப் பண்ணும்போது லாக் ஆகிடும். இப்போ கை வெளியே எடுக்க முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இப்போ இதை தூக்கிக்கின்னு ஓட முடியாது. குரங்கால ஐயோ இது வந்து இந்த கை தானே நமக்கு வரமாட்டேங்குது, இந்த பொருளை விட்டுடலாம் அப்படின்ற மனசும் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். குரங்குகளுக்கு நம்ம சாக போகிறோம், இப்போ திடீரென்று இப்போ நம்மளை பிடிக்கிறவங்களாம் கிட்ட வந்து நம்மளை பிடிச்சி நம்மளை சாகடிக்க போகிறாங்க, நமக்கு இந்த பொருள் வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசை விட்டு அந்த பொருள் மேலே இருக்கிற அந்த ஆசையை விட முடியாத குரங்கு அது அப்படியே லாக் ஆகினா போன தூக்கி ஓட முடியாத ஓடி மாட்டிக்கும். அப்போ அதோடைய உயிரே போகும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உலக ஆசைகள், உலகத்துடைய பாரம்பரியங்களில் நம்முடைய மனசை வச்சுட்டு நம்ம மாட்டிக்கின்னு கையை நல்லா போய் மாட்டிக்கிச்சு. விட்டுருங்கன்னா விட மாட்டேங்கிறோம். அதை விட்டுருங்க, ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். அந்த கப்பல் இருக்கிற பாரத்தையும் லகுவாக்கினார்கள். நம்முடைய மனசில் இருக்கிற பாரம் விட்டுருங்க, அதை இது தேவனுக்கு சித்தம் இல்லை, நான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செயல்பட்டோம். ஆனால் இது நிமித்தம் எங்களுடைய மனம் பாரமாகிறது, அதனால் இந்த பாரத்தை நாங்கள் லகுவாக்குகிறோம் என்று சொல்லி நம்முடைய மனசுக்குள் இருக்கிற பாரத்தை எடுத்து வெளியே போடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை நாங்கள் செய்வதில்லை ஆண்டவரே, எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபிங்க, அந்த பாரத்தை லகுவாக்குங்க. இப்போ யோனா என்ன செய்றார்? யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். என்ன நித்திரையா? அயர்ந்த. இது இன்னும் யோனாவினுடைய அந்த மனம் எந்த அளவுக்கு கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறது என்பதில் ஒரு பெரிய ஒரு 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 காரியம்தான் இந்த அயர்ந்த நித்திரை. அப்போ யோனாவுடைய மனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தரோடு கூட ஒரு நல்ல பற்றுதலில் இருந்திருக்கிறது. கர்த்தருடைய அந்த சுபாவத்தை, கர்த்தருடைய அந்த மகிமையை அறிந்தவர் தான் இந்த யோனா. என்னடா இது இவ்வளோ பெரிய, இப்போ சாதாரணமான சம்பவம் இல்லை. இப்போ கப்பல் வந்து இது பெருங்காற்றினாலே சமுத்திரத்தில் அப்படியே இங்கும் அங்குமாக அலைகிறது, கவிழ்ந்து போகத்தக்கதாய் கப்பல் கவிழ்ந்து போகத்தக்கதாக அலையுது. கப்பலில் இருக்கிறவெல்லாம் பயங்கரமாக கூப்பாடு போட்டு கூச்சல் போட்டு ஐயோ என்ன இதுன்னு சொல்லி சரக்கெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாருமே வந்து பயங்கர ஆக்டிவிட்டீஸாக பரபரப்பாக இருக்கிறாங்க. அப்படி பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் யோனா போயிட்டு அயர்ந்த நித்திரை பண்ணுவது, அது இன்னும் யோனாவுக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பின் உறவு, அந்த தேவ பக்தி, இந்த யோனாவுக்குள் இந்த தேவ பக்தி அது பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. அப்பொழுது மாலை அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். எப்போ உங்கள் தெய்வத்தை நீங்கள் கொஞ்சம் வேண்டு ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு அவன் தட்டி எழுப்புறாங்க. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் பாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. நல்லா கவனிங்க, யாரு பேர்ல இந்த பிரச்சனை வந்துச்சுன்றதுக்காக தான் அவங்க சீட்டே போடுறாங்க. யோனா பேர் தான் சீட்டை வந்திருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, உடனே மாத்துறாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ அவனை யோனாவை எப்படி பார்க்குறாங்கன்னா தீர்க்கதரிசியா பார்த்துட்டாங்க. அப்போ யோனா பேருக்கு சீட்டு, இந்த ஆள் போயிட்டு நல்லா போய் பத்துந்தாரு, அடியில் போய் பத்துக்கினாரு. இப்போ சீட்டும் இவர் பேர் மேலேயே விழுது. இவரை பார்க்கும் போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயா நீங்கள் சொல்லு. உடனே இப்போ அவரை எப்படி தீர்க்கதரிசி ஆக்கிட்டாங்க. யார் நிமித்தம் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு, இவர் வந்து தேவ மனுஷன், இவருக்குள்ளே ஏதோ ரகசியம் இருக்குது என்பதை அவங்க புரிந்து கொண்டு, யார் நிமித்தம் இந்த பிரச்சனைன்னு சொல்லி தான் சீட்டு போட்டாங்க. யோனா பேருக்கு தான் சீட்டு விழுந்துச்சு. அப்போ யோனாவை ஒரு குற்றவாளியாக நிறுத்தாமல், யோனா நீ சொல்லுப்பா, இப்போ யார் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்துச்சு நீ சொல்லுப்பான்னு கேட்குறாங்க. அதற்கு தான் சொல்கிறாரு, நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். எப்பவுமே வந்து ஒரு தேசத்தை
கேட்குறாங்கன்னாவே அவங்க வந்து யாரை ஆராதிக்கிறாங்க, எப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க என்பதெல்லாம் புரிந்து கொள்வாங்க. அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சுவிசேஷம்லாம் சொல்லும்போது நீ எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஆட்கள். அது ஏன் கேட்குறாங்கன்னா அவங்க ஜாதிக்காக கேட்பாங்க. எந்த ஊருன்னு சொன்னாவே ஓகே, இந்த இந்தந்த ஊர்லலாம் இந்தந்த ஜாதியார் இருப்பாங்க, அப்போ இவன் அங்கேருந்து அந்த ஜாதியான். ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து ஜாதி வெறி பிடிச்சவனுங்க இல்லையா. பொதுவாக வந்து ஒரு மனிதனுடைய அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ், அவங்களுடைய அந்த அவங்களுடைய அமைவிடம், அவங்களுடைய அமைவிடத்தை நம்ம பார்த்து என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக வந்து அவங்க என்ன எப்படிப்பட்டவர் என்பதை ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதே தான் அவங்க கேட்குறாங்க. இதற்கு தான் அவர் சொல்கிறாரு, அதற்கு அவன் 9ஆம் வசனத்தில், அதற்கு அவன் நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இது ஒரு பயங்கரமான ஆச்சரியமான ஒரு அறிக்கை. அன்பான தேவ ஜனமே, முதலாவதாக இந்த யோனா நான் ஒரு எபிரெயன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்னவென்றால் எபிரெயன். அவர் சொல்றாரு சமுத்திரத்தையும் இந்த பூமியையும், நல்லா கவனிங்க, பூமியையும் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன். நீங்கள் வந்து சமுத்திரத்தை வச்சு நீங்கள் சமுத்திரம் இறைவதை பற்றி, சமுத்திரம் அலை மோதுவதை பற்றி, நீங்கள் சமுத்திரத்தில் அழிந்து விடுவோம் என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் யார் தெரியுமா? இந்த எபிரெயன் என்பது, நல்லா கவனிங்க, இந்த எபிரெயன் என்கின்ற அந்த ஒரு அறிக்கையை அவர் முதலாவது அறிக்கை செய்கிறார். நான் எபிரெயன். இந்த எபிரெயன் யார் என்றால் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சகலத்தையும் சிருஷ்டித்த என் கர்த்தர், பரலோகத்தின் தேவன். இந்த பரலோகத்தின் தேவன் என்பது அவர் மகிமை அடைந்தவர், அவர் ஜெயங்கொண்டவர். அவர் ஜெயங்கொண்டு பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிற பரலோகத்தின் தேவன், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லி, இந்த சமுத்திரமும் என் தேவனுடையதுதான். இந்த எபிரெயன் என்பது எப்படிப்பட்டதென்றால் எந்த பிரச்சனையுமே எனக்கு பிரச்சனையே கிடையாது. இது ஒரு பயங்கரமான அறிக்கை, ஒரு பயங்கரமான அறிக்கையின் வெளிப்பாடு. எப்பேற்பட்ட இயற்கை, இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பூமிக்குரிய காரியங்கள், ஈர்ப்பு விசை, எதுவுமே என்னை கட்டி வைக்க முடியாது. நான் எல்லாவற்றையும் மேற்கொண்டவன், எல்லாவற்றையும் ஜெயங்கொண்டவன். நான் யார்? நான் ஒரு எபிரெயன். நான் யார்? நான் ஒரு எபிரெயன். சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுடைய வல்லமையை பற்றி பேசுகிறார். அன்பான தேவஜனமே, நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இந்த பக்தி உள்ளவன் என்பது எப்படிப்பட்டது என்றால் எபிரெயன் என்கின்ற ஒரு அடையாளம். எபிரெயன் என்கின்ற அந்த அடையாளத்தில் ஒரு தெய்வீக வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. இந்த தெய்வீக வல்லமை தான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு மகிமை, ஒரு வல்லமை, தேவ வல்லமை, ஒரு டிவைன் பவர், ஒரு தெய்வீக வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்ன வல்லமை இருக்கு? தெய்வீக வல்லமை. இந்த தெய்வீக வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். எபிரெயன் என்றால் ஒன் ஃப்ரம் பியாண்ட், ஒருவன் அப்பாற்பட்டவனாக இருக்கிறவன், ஒருவன் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன். எபிரெயன் என்று சொன்னால் ஒன் ஃப்ரம் பியாண்ட், அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவன், இந்த மனுக்குலத்திற்கு அப்பாற்பட்டவன். அவனுக்குள்ள இந்த இயற்கையை மேற்கொள்ளக்கூடிய தேவனுடைய வல்லமை இருக்கிறது. சாதாரண ஒரு மனிதர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன், டு பாஸ் ஓவர். இவன் எல்லாவற்றையும் கடந்தவன், கடவுளை அறிந்தவன், கடவுள் அவனுக்குள் இருக்கிறவன். நான் எபிரெயன் என்று சொல்லுவதில் ஒரு தெய்வீக வல்லமை. இந்த சமுத்திரத்தில் நான் ஒன்றும் பண்ணாதுடா. என்ன ஒரு பயங்கரமான அறிக்கை தெரியுமா இது? இந்த சமுத்திரம்லாம் என்ன ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் பயப்படுறீங்களே, ஐயோ இந்த சமுத்திரம் என்ன சாகடிச்சிருமோன்னு பயப்படுறீங்களே. இந்த சமுத்திரத்தை உண்டாக்கணும் தான் என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிறவர், நான் அவர் மேலே பயபக்தி. இந்த பயபக்தி என்பது அவர் என் புருஷன், அவருடைய பிரமாணங்களை என் இருதயத்தில் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். பெனகாசை போல அவருடைய பிரமாணங்களை என் தோல் மேலே நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நீங்களா பயப்படுறீங்களே, இந்த பயபக்தி. நல்லா கவனிக்கணும். யோனா ஏன் நினிவேக்கு போகாமல் ஏன் அவர் தர்ஷீஷுக்கு போனார்?
இதை பார்த்துட்டு இந்த எபிரேயன்னா என்ன, இந்த எபிரேயனுக்குள் இருக்கக்கூடிய வல்லமை என்ன, எப்படிப்பட்டது? நல்லா கவனிங்க. ஒரு பயங்கரமான ஆச்சரியம் என்ன, நான் எபிரேயன், நான் கர்த்தரிடத்தில் பயபக்தி, நான் எபிரேயன் என்பது அவருடைய தெய்வீக வல்லமை, அவருடைய தெய்வீக வல்லமையை எனக்குள்ளே கொண்டவன் என்ற அர்த்தம். அவருடைய தெய்வீக வல்லமை எனக்குள் இருக்கு. இந்த வல்லமை எல்லா வல்லமையும் மேற்கொண்டுடும். இந்த பூமியில் பெரிய பிரச்சனை, இந்த சமுத்திரத்தில் பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு ஏதெல்லாம் என்ன ஒன்றுமே பண்ணாது. ஏனென்றால் எனக்குள்ள நான் எபிரியன், நான் எனக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை இருக்கிறது. அப்போ அதை சொல்லிட்டு நான் அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன் அப்படின்னாவே ராஜாதி ராஜாவாகிய ஜெயங்கொண்ட கிறிஸ்தேசுவை அவர் அறிக்கை செய்கிறார். ஜெயக்கிறிஸ்து என்னுடைய மணவாளனாக இருக்கிறார், நான் அவருடைய மனைவியாக இருக்கிறேன். மனைவி என்றால் அவருடைய பிரமாணங்கள் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவஜனமே, உங்களுக்குள் இருக்கிற தெய்வீக வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்றால் நீங்கள் எபிரேயர்கள். இஸ்ரவேல் என்பது கர்த்தருடைய மகிமையின் நாமம், அவருடைய நித்திய நாமம், அவருக்குள்ளே மறைந்திருந்த, அவருக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே தேவனுக்குள்ளே மறைந்திருந்த மகிமைதான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்பது தேவனுடைய மகிமையின் ராஜ்யம். அந்த இஸ்ரவேல் என்கின்ற மகிமையின் ராஜ்யம் நமக்குள் வருவதற்கு எபிரேயன் என்கின்ற தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமையும் தெய்வீக மகிமையும், இதுதான் தேவன் நம்மை அழைத்த அழைப்பினுடைய பூரணம் நோக்கம். இதுதான் அவருடைய நோக்கம். ஆக இஸ்ரவேல் என்கின்ற அந்த மகிமையின் நாமத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமேயானால் எபிரேயன் என்கின்ற தெய்வீக வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும். அது நமக்குள் இருக்கிறது, பயபக்தி. இந்த பயபக்தி என்ன அப்படின்னா, கர்த்தரை நன்கு அறிந்திருப்பது, அவரோடு கூட அவரில் கலந்திருக்கிற அனுபவம். கர்த்தரில் கலந்திருக்கிற அனுபவம் தான் இந்த பயபக்தி. ஒன்றரை கலப்பது, இசைந்திருப்பது, கணவன மனைவியும் இசைந்திருப்பது. இதுதான் யோனாவினுடைய சுபாவம். யோனாவினுடைய இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்னவென்றால், என் கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன். இதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், ஆண்டவர் நான் நினிவேவை அழிப்பேன்னு சொன்னார். இந்த யோனா தப்பிச்சு தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறி போயிட்டாரு. உடனே இந்த யோனா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ என்ன வழி, நாங்கள்லாம் அழிய போகிறோம், இந்த காற்று, இந்த பயங்கரமான சூறாவளி காற்று, இந்த காற்று அதாவது நிற்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோனாவினிடத்தில் கேட்கும்போது, அங்கே யோனா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றையும் பண்ணாதீங்க, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க. ஹல்லேலூயா. என்ன தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க. அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். அதற்கு அவன் 12 வசந்த வாசிக்க பார்க்கலாம். 12 வசனம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். நல்லா கவனிங்க, என்னை தூக்கி எங்க போட்டுருங்க, சமுத்திரத்தில் தூக்கி போட்டுருங்க என்பது இன்னும் யோனாவுக்கும் கர்த்தருக்கு இருக்கிற நெருக்கம் நமக்கு புலப்படுகிறது. நீங்க சமுத்திரத்துக்கு போடுங்க. ஏனென்றால் நான் தனியே இல்லை, நான் தனியாக இல்லை, நான் தனியா அல்ல. சமுத்திரத்தை படைத்தவர் என் கர்த்தர். இந்த சமுத்திரத்தை படைத்த இந்த இது யாரால முடியும்? எந்த ஒரு மனுஷனாலும் இப்படி சவால் விட்டு சொல்ல முடியும்? இன்னைக்கு எனக்கு சமுத்திரத்தில் போட்டுருங்க. எபிரேயனால மட்டுமே, ஒரு எபிரேயனால மட்டுமே, எபிரேயனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக வல்லமை, இந்த தெய்வீக வல்லமை தான் உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் போராட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் ஒரு எபிரேயன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். சமுத்திரத்தில் தூக்கி என்ன போடுங்க. சமுத்திரத்தில் போட்டால் என்ன ஆகும்? நடு சமுத்திரத்தில் தூக்கி போட்டால் என்ன ஆகும்? உயிர் போகும். எவ்வளோ தரம் நீந்துவேன். ஆனால் சமுத்திரத்தை படைத்தவர் என் கர்த்தர், சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழே இருக்கிறது என்பதை அறிந்தவராக சமுத்திரத்துக்கு போடுறாரு. கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிடுகிறார். திமிங்கலம் இந்த யோனாவை விழுங்கி 3 இரவு 3 பகல் அந்த மீனின் வயிற்றிலே இந்த யோனா இருக்கிறார். இது இன்னும் யோனாவுக்கும் கர்த்தருக்கும் நெருக்கத்தை அதிகரிக்கிறது. பைபிள் ஸ்டடியை பார்க்க போனோம்னா இது பயங்கரமாக இருக்கும், நமக்கு டைம் இல்லை. மீனின் வயிற்றிலே யோனா 3 இரவு 3 பகல் வைத்திருந்தது. தேவன் அவரை 3 இரவு 3 பகல் வைத்திருந்தது. இன்னும் யோனாவுக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் அது மகிமையான காரியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தேவஜனமே. யோனாவினுடைய இந்த ரகசியம், யோனாவினுடைய இந்த தெய்வ பக்தி, இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி நான் கர்த்தரிடத்தில் பயபக்தி உடையவன். கர்த்தரிடத்தில் பயபக்தி உடையவன் என்பது என்ன அப்படின்னாக்கா,
அவர் நினிவேக்கு விரோதமாய் 3 நாள் கழித்து கரையில் அந்த மீன் கக்குகிறது. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தடவை வந்து, யோனா நீ போயிட்டு நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி, இன்னும் 40 நாளில் இந்த பட்டணத்தை கவிழ்த்து போடு என்று சொல்லி போய் நீ சொல்லு அப்படின்னு ஆண்டவர் யோனா கிட்ட சொல்கிறாரு. அதே போல் யோனா போயிட்டு நினிவே கிட்ட ஃபுல்லாக சொல்கிறாரு. ஆனால் நினிவே பட்டணத்தார் எல்லாருமே மனம் திரும்புகிறாங்க. பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு பாவத்துக்காக அவர் துக்கப்பட்டு ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி எல்லாருமே உபவாசிக்கிறார்கள். கர்த்தர் நினிவேயின் மேலே இருந்த அந்த கோபத்தை மாற்றினார். நினிவே பட்டணத்தை கர்த்தர் அழிக்காமல் விட்டுவிட்டார். அப்பொழுது உடனே யோனாவுக்கு எரிச்சலாகி, ஆண்டவரே இதை நான் அறிந்துதான் அவள் தான் முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரியும் ஆண்டவரே உங்களை பற்றி, உங்களை குறித்து எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே. இவர் தர்ஷிஷுக்கு ஓடின காரியம் என்ன, அவர் நினிவேக்கு போகாமல் தர்ஷிஷுக்கு போன காரணம் என்னவென்று சொன்னால், ஏதோ நினிவே பட்டணத்தார் எங்களை கொன்று போட்டு விடுவார்கள், அவர்கள் பயங்கரமான கரடு முரடானவர்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், அவர்கள் துன்மார்கர், அவர்கள் என்னை அழித்துடு என்று சொல்லி அந்த பயத்திலெல்லாம் யோனா வந்து அவர் நினிவேக்கு போகாமல் தர்ஷிஷுக்கு போகவில்லை. அவர் போன காரியம் என்னன்னா, என் கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அல்லேலூயா, அவர் மனதுருக்கம் உடையவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நம்ம போயிட்டு ஒருத்தங்கிட்ட சொல்லும்போது நீ பாவம் செய்கிற, கர்த்தருடைய கோபம் உன் மேல் இருக்கிறது, கர்த்தர் உன்னை அடிப்பார் என்று சொன்னால் அவன் மனம் திரும்பினான்னா இவர் மன்னிச்சிருவார் அப்படின்னு இந்த யோனாவுக்கு நல்லாவே தெரியும் அவருடைய இரக்க குணம். அல்லேலூயா, கரங்களை சொல்லுங்களேன். இதுதாங்க யோனாவினுடைய பக்திக்கான ரகசியம். யோனாவின் பக்திக்கான ரகசியம், நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின பரலோகத்தையும் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 1-2 வசந்த வாசி. யோனாவுக்கு இது மிகவும் விசிரமாய் இருந்தது. எது மிக விசிரமாய் இருந்தது? இந்த நினிவே பட்டணத்தாரை கர்த்தர் அழிக்கவில்லை. 40 நாள் கழிச்சு அழியல. ஏன்னா அவங்க மனம் திரும்பிட்டாங்க. உபவாசம் பண்ணி ராஜா முதல் கொண்டு, அந்த தேசத்தினுடைய பட்டணத்து ராஜா முதற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள்லாம் உபவாசத்தில் நிற்குது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த அவர்கள் செய்ய நினைத்த தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்பட்டு விட்டார். அதனால் இது யோனாவுக்கு மிகவும் விஷனமாக இருந்து ரொம்ப கடும் கோபமாகி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இப்போதான் ஜெபம் பண்றார். கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் சொல்லலையா? ஆண்டவர் கூட ஒரு ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. யோனாவுக்கும் கர்த்தருக்கும் ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. இல்லை ஆண்டவரே, நான் போக மாட்டேன், நீங்கள் அன்புள்ள கர்த்தர், நீங்கள் இரக்கமுள்ள தெய்வம், நீங்கள் பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்கிற மகிமையின் கர்த்தரானவர். ஏனென்றால் நீர் ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்றுகிறவர். யார் நீதிமான் என்றால், தன் பாவங்களை உணர்ந்து உணர்வடைகிறானே அவன் தான் பெரியவன். உலகத்திலேயே தேவனுடைய பார்வையில் யார் பெரியவன் அப்படின்னா, ரொம்ப பரிசுத்த ஜீவியம்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப நாங்களாம் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம், நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம், நாங்கள் பயங்கரமாக ஊழியம் செய்கிறோம், பயங்கரமான வெளிப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கிறது, நாங்கள்லாம் இப்படி, அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் யார் ஒருவன் மிக விளையேற பெற்றவன் என்றால், அவன் பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தை அவன் அறிக்கை செய்து அவன் மனம் திரும்புவான் பாருங்க, அவன் கர்த்தருடைய பார்வையில் அவ்வளவு விளையேற பெற்றவன். இந்த ரகசியத்தை அறிந்தவன் தான் அவருடைய மனைவி. அதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆயத்தம் பண்ணினவள் தான், ஆயத்தமாக இருந்தவள் அல்ல, ஆயத்தம் பண்ணினவள் தான் மனைவி. யார் கர்த்தருடைய பார்வையில் விளையேற பெற்றவன் என்றால், நான் இதை இருக்கும்போதே நான் சொல்லலையா, ஆண்டவரே உங்கள் அன்பு எனக்கு தெரியுமே, உங்கள் இருதயம் எனக்கு புரியுமே, நீங்கள் எப்பேற்பட்ட தேவன் என்றால், இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடி போனேன். அவர் தர்ஷிஷுக்கு ஓடி போன நோக்கம் என்னன்னா, அந்த நினிவே பட்டணத்தாருடைய துன்மார்க்கத்துக்கு பயந்தோ, அல்லது கர்த்தர் இவர் என்ன சொல்றது, நான் என்ன போறதுன்னு கர்த்தரை அசட்டை பண்ணியோ,
அல்லது கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை மீறியோ, அப்படி அல்ல. என் ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட தேவன் என்றால், நீர் வாசி அந்த வசனம், நீர் இரக்கமும் மன உருக்கம். நல்ல கவனிங்க, நீங்க இரக்கம் என்பது அது ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குணம். என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் இரக்கமுள்ளவர். அவர் எப்பொழுதுமே எல்லாருமே அவர் இரக்கமா இருக்கிறவர். அவர் மன உருக்கமுடையவர், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அல்லேலூயா. யாருக்கு தீங்கு வரும்? யாருக்கு தீங்கு வரும்? துன்மார்கனுக்கு தீங்கு வரும். துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா புத்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த துன்மார்கனுக்கு தான் தீங்கு வரும். கர்த்தர் தான் இந்த தீங்கை அனுமதிப்பார். ஆனால் அவருடைய நீதியின்படி அந்த தீங்கு அவனுக்கு நேரிட பண்ணினாலும், ஐயோ இவனுக்கு இப்படிப்பட்ட தீங்கு வந்துருச்சேன்னு மனஸ்தாபப்படுகிற ஒரு மகிமையின் இரக்கமுள்ள ஒரு அன்புள்ள தெய்வம் தான் நமது கர்த்தர். அல்லேலூயா சொல்லாமா? அன்பாய் சொல்லுகிறேன், எந்த ஸ்டேஜிலையுமே கர்த்தர் மனசார ஒரு மனுஷனை போயிட்டு அவனை தண்டிச்சு அவர் அதில் அகமகிழ்கிறவர் அல்ல. அவன் செய்த துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் அவனுக்கு தீங்கை அவனுக்கு செய்தாலும், அவனுக்கு அந்த தீங்கு அவனுக்கு நேரிட்டாலும், அந்த தீங்குக்காக இந்த உலகத்தில் மற்ற மனுஷன்லாம் அவன் செஞ்ச பாவத்தை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு சுயநீதியில் நீதி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அவன் துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் அவனுக்கு தீங்கு ஏற்பட்டாலும் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் என்பதை இந்த யோனா அறிந்திருந்தபடியினாலே, இந்த யோனா எப்படிப்பட்டவர் என்றால் கிறிஸ்துவோடு கூட ஒன்றர கலந்தவர். இந்த யோனா கிறிஸ்துவோடு கூட ஒன்றர கலந்தவர். அவருடைய சுபாவத்தை அறிந்து சுபாவ ரீதியாய் கர்த்தரோடு கூட சண்டையிட்டவர். சுபாவ ரீதியாய் கர்த்தரோடு சண்டையிட்டு, ஆமாம் எனக்கு உங்களை பற்றி தெரியும் போங்க, ஒரு கணவன் மனைவி அந்த சுபாவத்தை புரிஞ்சு மற்றவங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சுபாவம், அது இருதயத்தினுடைய ஆழ் மனதில் மட்டும்தான் இது இருக்கும். ஆமாம், என் வீட்டுக்காரை பற்றி நல்லா தெரியும், அவர் இப்படி தான் சொல்லுவார், ஆனால் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மனைவி மட்டும்தான் சொல்ல முடியும். அன்பான தேவஜனமே, இந்த புறாவாகிய இந்த யோனா, என் ஆண்டவர் அப்படி தான் சொல்லுவார், என் கர்த்தருடைய அந்த அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய மிகுந்த கிருபை எல்லா மனுஷன் மேலே பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அதை அந்த ஒரு இனம், அதாவது உள்ளுக்குள்ள ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வினுடைய அந்த போராட்டம் தான் இந்த யோனாக்குள் இருந்தது. காரணம், நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இந்த எபிரேயன் என்கின்ற இந்த அனுபவத்துக்குள்ளே இந்த யோனா இருக்கிறார். முதல்ல இந்த யோனாவுக்குள் இருப்பது என்னன்னா எபிரேயன், ரெண்டாவது இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் என்பது இஸ்ராயேல், அது இஸ்ரவேல் என்பது இஸ்ராயேல், அதுதான் நல்ல ப்ரொனன்சியேஷன், இஸ்ராயேல். ஆக இந்த எபிரியன், இந்த இஸ்ராயேல் என்பதில் ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. முதல்ல இந்த எபிரியன் என்றால் என்ன? எபிரியன் என்கின்ற அனுபவம் நமக்குள் இருக்குமே ஆனால், என்னை தூக்கி சமுத்திரத்தில் தூக்கி போடுங்க, எப்பேற்பட்ட துஷ்ட மிருகங்கள் வந்தாலும், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட போராட்டங்கள், அந்த பிரச்சனை தூக்கி என்னை போடுங்க, நான் சேதமில்லாமல் நான் நிற்பேன் என்பதுதான் எபிரியனுடைய அந்த மகிமை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? சரி, முதல்ல நம்ம எபிரேயனாக இருக்கிறோமா? முதலாவது நாம் எபிரேயனாக இருக்கிறோமா? ரெண்டாவது இஸ்ரவேல் பார்க்கலாம். இஸ்ரவேல் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அனுபவம் என்று சொன்னால், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னாகமம் 23:21 வாசிக்கலாம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். 23:21 அவர்கள் யாக்கோபிலே அக்கிரமத்தை அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. கரங்களை உயர்த்தி இதுக்காக ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலினுடைய மகிமை, இஸ்ராயேலுடைய மகிமை என்னவென்றால், அவர் உன் குற்றத்தை பார்க்கவும் மாட்டார், உன் அக்கிரமத்தை கண்டுபிடிக்கவும் மாட்டார், அவனை அப்படியே மன்னிச்சு விட்டுருவார். இதுதான் இஸ்ராயேலினுடைய மகிமை. இஸ்ரவேல் மேல் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மகிமை என்னவென்று சொன்னால், உன் பாவத்தை பார்த்து கலரி நீ இந்த பாவத்தெல்லாம் பண்ணி நீ இதெல்லாம் செஞ்சு அப்படின்லாம் கலரி பார்த்துன்னு உட்காந்துருக்க மாட்டார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறது? ஹல்லேலூயா.
இந்த இஸ்ரவேல் என்கின்ற இந்த மகிமையின் நாமம், இந்த மகிமையின் நாமத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எபிரெயன் என்கின்ற ஒரு தெய்வீக வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும். இந்த எபிரெயன் என்கின்ற தெய்வீக வல்லமையில தான் இஸ்ரவேல் என்கின்ற தெய்வீக மகிமை நம்மை சூழ்ந்து கொள்கிற மகிமை தான் என்னவென்றால், அக்கிரமத்தை பார்ப்பதும் இல்லை, அவர் இஸ்ரவேல் அந்த குற்றத்தை அவர் காண்பதும் இல்லை, அவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. ஏனென்றால் இந்த எபிரெயன் என்பவன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு, தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு, துன்மார்க்கத்துக்காக மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சேருகிறவன் தான் இந்த எபிரெயன். முதலாவது எபிரெயன் என்று சொன்னால் யார் என்று சொன்னால், எபிரெயர்கள் என்றால் எபிரெயன் என்று அந்த பதத்துக்கு அர்த்தம் என்னவென்றால், எபிரெயன் என்று சொன்னால் ஒன் ஃப்ரம் பியாண்ட், அப்பாற்பட்டவன். ஒரே சொன்ன எல்லாரும் விட இவன் அப்பாற்பட்டவன் என்று அர்த்தம். எல்லாத்தையும் விட அப்பாற்பட்ட சாதாரண மனிதன் அல்ல. இந்த மனிதர்கள் மனுக்குலம் தேவனை கர்த்தரை அறியாமல் தூரே வந்துவிட்டாலும் கர்த்தரை அறியவில்லை, மாறாக தங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். தங்களை குறித்த பெருமை, இதை மேற்கொண்டவர்கள் தான் எபிரெயன். எபிரெயன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், விக்கிரகத்துக்கும் தேவனை அறியாமல் இருக்கிற இந்த அறியாமையும் மேற்கொண்டவர்கள். தேவனை அறியாமல் இருக்கிற இந்த பொல்லாத பாவம், கர்த்தர் சொல்ல, தேவனை அறியாதவர்களுக்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் என்று இந்த விக்கிரகத்தையும் தேவனை அறியாமல் இருக்கிற அறியாமையையும் அவர் கடிந்து கொள்ளுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது, இந்த மனுக்குலத்தினுடைய பாவம் என்ன என்று சொன்னால், 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் 2 தெசலோனிக்கர் 1:7. தேவனை நல்லா கவனி. 2 காரியம் இன்னைக்கு மனுக்குலத்தில் இருக்கிறது. நான் எபிரெயனா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வீர்களேயானால் உங்களுக்குள்ள என்ன வல்லமை வருது? தெய்வீக வல்லமை. இந்த தெய்வீக வல்லமை எப்பேற்பட்ட இயற்கையும் மேற்கொள்ளும். கரங்களை ஆமென் சொல்லுங்க. நீ ஒரு எபிரெயனா இருப்பே அப்படின்னா சமுத்திரத்தை தூக்கி போடு, அக்கினில தூக்கி போடுறா, 7 மடங்கு அக்கினி சூளைக்கு நாங்கள் மீட்கப்படும். ஏன்? இந்த எபிரெயர்கள், நீர் எபிரெய தேசத்திலிருந்து, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இந்த 3 எபிரெயர்கள் மாத்திரம் நிற்கிறாங்க. எபிரெயன் என்றால் தெய்வீக வல்லமை உள்ளே இருக்க வேண்டும். முதலாவது இந்த எபிரெயன் என்பவன் யார் என்று சொல்லி முதலாவது நாம் பார்க்கணும்னா, தேவனை அறியாதிருக்கிற அறியாமை. இந்த அறியாமையை மேற்கொண்டவர்கள், தேவனை நன்கு அறிந்தவர்கள், நன்கு அறிந்த தேவ சுபாவம், தெய்வத்தை குறித்த நல்ல அறிந்தவர்கள் தான் எபிரெயன். அதுதான் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்கின்ற அனுபவம். அவரை அறிவது தான் அவருக்கு மனைவி என்கின்ற அனுபவம். தேவனை அறியாதவர்களுக்கும், அப்புறம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை. இந்த உலகத்துக்கு தேவ பக்தி இல்லை. ஒருத்தருக்கு தேவ பக்தி இல்லாதவனா இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தேவனை அறியலை. 2வது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியலை. விக்கிரக ஆராதனை அவனுக்குள்ள. கிறிஸ்து என்றால் மகிமையின் கர்த்தர். அவர் மகிமை அடைந்தவர். அவர் தான் ஆவியானார், கர்த்தர் தான் ஆவியானார். ஆக கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷம், அதுதான் கர்த்தர் தான் ஆவியானார் சொல்லி கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் நிற்க வேண்டும். ஆக விக்கிரக ஆராதனையும் தேவனை அறியாதிருக்கிற இந்த அறியாமை, இந்த அவிசுவாசமும், தேவனை அறியாதிருக்கிற இந்த அவிசுவாசம், இந்த 2 காரியம்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ஆனால் எபிரெயன் என்று சொன்னால் விக்கிரகத்தை அருவருப்பதும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பூர்ணமாய் அறிந்து தேவனை அறிகிற அந்த அறிவுக்குள்ளே உள்ளே வருவதும் தான் எபிரெயன். இந்த 2 காரியம் நமக்குள் இருக்குமேயானால் தேவன் நம்மை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி, நமக்குள்ள தெய்வீக வல்லமை இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் நிற்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு எபிரெயராக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்குள்ள இருப்பது தெய்வீக வல்லமை. இந்த தெய்வீக வல்லமை உடைய உனக்கு முன்பதாக நீ எல்லாவற்றையும் மேற்கொண்டவன். இயற்கையெல்லாம் ஜெயிச்சுட்ட, இயற்கை விதியெல்லாம் நீ ஜெயிச்சுட்ட. அப்படிப்பட்டதான ஒரு தெய்வீக வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முதல்ல எபிரெயன் என்கின்ற இந்த வார்த்தை எங்கே வருகிறது என்றால், லோத்து சோதோம் கொமோராவுக்கு முன்பாக போய் கூடாரம் போட்டு விட்டார். அங்கே வந்து
5 ராஜாக்கள் வந்து இந்த சோதோம் குமோராவை இந்த கெதர்லோ கோமேரினுடைய தலைமையில் வந்து 5 ராஜாக்களுடைய அந்த படைகள் வந்து சோதோம் குமோராவை கொள்ளையடித்து கொண்டு அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் அடிமைகளாக கடத்தி கொண்டு போகிற வேளையில் லோத்தையும் கூட கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது லோத்தையும் அவர்கள் கடத்தி கொண்டு போகிற அந்த வேளையில் ஒருவன் மாத்திரம் தப்பித்து ஓடி வந்து அவன் எபிரேயனாகிய ஆபிரகாமுக்கு அறிவித்தான் என்று சொல்லி முதலாவது இந்த எபிரேயன் என்று ஆபிரகாமை கர்த்தர் அங்கே குறிப்பிடுவதை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாம். நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைமா எபிரேயனாகிய ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் எபிரேயன் ஏனென்றால் அவன் சகோதர சிநேகம் உடையவன், தேவனை அறிந்தவன், தேவனை பூரணமாய் அறிந்தவன். தேவனை அறிந்தவன் தன் சகோதரனிடத்தில் சிநேகம் உடையவனாய் இருப்பான். இவனுக்கு தன் சகோதரனை நேசிக்கிற அந்த அன்பு இருக்கிறது. சகோதரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தாயார் யார், என் சகோதரர் யார்? என் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயாரும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தாயாரை அவர் நேசித்தார். அவர் சிலுவையில் இருக்கும்போது என் ஸ்திரியே அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய் என்று சொல்லி கடைசியில் தம்முடைய அன்பின் சீஷனிடத்தில் தன் தாயை ஒப்புவித்தார். இந்த உலகத்தில் அவர் இந்த பூமியில் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு அவர் என்ன பண்ணார்னா சரியாய் வாழ்ந்தார். கர்த்தர் வந்து அவர் ஜீவனுடையவர். ஆக இந்த எபிரேயன் என்று சொன்னால் அவன் தேவனை அறிந்தவனும் விக்கிரகத்தை மேற்கொண்டவனும், தேவனை அறிந்தவனும் விக்கிரகத்தை முற்றிலும் அழித்தவன். விக்கிரகத்தை முற்றிலும் அழித்த மேவிபோசேத் என்றால் விக்கிரகத்தை முற்றிலும் அழித்தவன் என்ற அர்த்தம். ஆக விக்கிரகத்தை முற்றிலும் அழித்தவனும் தேவனை பூரணமாய் அறிந்தவனும். இவனால் மட்டும்தான் சகோதர சிநேகத்தில் அவன் பூரணப்பட முடியும். இதுதான் தெய்வீக வல்லமை. இந்த தெய்வீக வல்லமை ஒரு மனிதனுக்குள் இருக்குமே ஆனால் அவன்தான் இஸ்ராயேல் என்கின்ற தெய்வீக மகிமைக்கு நேராக அவன் கடந்து போகிறான். ஆக தப்பி ஓடின ஒருவன் ஓடி வந்து ஆபிராமிடத்திலே சொல்லுகிறான். ஏனென்றால் இந்த ஆபிரகாமுக்குள்ள அவன் ஒரு எபிரேயன், அவன் தேவனை பூரணமாய் அறிந்தவன், விக்கிரகத்தை முற்றிலும் ஒழித்தவன், விக்கிரகத்தை முற்றிலும் ஒழித்து தேவனை ஆராதித்தவன், அவன் தேவனை பூரணமாய் அறிந்து தேவனுடைய மகிமையை கண்டவன், தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தினவன். இதுதான் ஆபிரகாம். இவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் ஓடி வந்து எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். நல்லா கவனிக்கணும், இந்த ஆபிரகாம் என்ன செய்றாருன்னா, ஆபிரகாம் எங்கே போனாலும் அவருக்கு சமாதானம் தான். அவர் இப்போது கர்த்தர் இன்னும் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்கவில்லை. அங்கே ஆபிரகாம் அங்கே ஒரு கானான் தேசத்தில் ஒரு பரதேசியாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது எமோரியன் என்பது ஒரு இனம். எமோரியன் என்றால் நெட்டை கழுத்தை உடையவர்கள், வணங்கா கழுத்தை உடைய பெருமைக்காரன். அவன் ஒரு பயங்கரமான மேட்டிமைக்காரன். அவன் கழுத்தை அவன் நிமிர்ந்து நடக்கிறவன். அப்படிப்பட்டதான அந்த எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிவர்த்தியாகவில்லை. எமோருடைய பாவம் இப்போதான் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அங்கே அந்த எமோரியனோடு, அந்த மம்ரே என்கின்ற ஒரு எமோரியனோடு அவர் என்ன செய்கிறார்னா உடன்படிக்கை செய்து அந்த இடத்துல அவர் குடியிருக்கிறார். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உன்னுடைய சகோதரனாகிய லோத்தை அவளை கடத்தி கொண்டு போகல என்று சொன்னதுமே தன்னுடைய வீட்டில் கை தேர்ந்த என்பது தன் சகோதரனுக்காக யுத்தம் பண்ணுகிற அந்த விக்கிரகத்தை அழிக்கிற அந்த வல்லமை. தன்னுடைய வீட்டிலே கைப்படிந்த அந்த வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. இதுதான் இவன் தொடர்ந்து போகிற இந்த அனுபவம் தான் எபிரேயன். எபிரேயன் என்றால் அவன் தேவனை பூர்ணமாய் அறிந்தவனும், அவன் முற்றிலுமாக தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துகிறவனுமாக இருக்கிறவன். எதை அவன் அழித்தான் என்றால் அவன் விக்கிரகத்தை முற்றிலுமாய் அழித்து தேவனை அறியாத இந்த அறியாமையை அவன் மேற்கொண்டவன். அவன் அதுக்கு நேர்மாறாக தேவனை முற்றிலுமாக பூரணமாய் அறிந்து தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தினவன் தான் எபிரேயன். இந்த எபிரேயன் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும், அவன் எல்லாவற்றையும் கடந்தவன். நான் சொல்லிட்டேன், அவன்
கடந்தவன், அப்பாற்பட்டவன், ஒரு காரியத்தை கடந்து வந்து விட்டவன். அது சொல்லப்போனால் கடவுள் என்பதை கூட நம்ம அதை பொருள் கொள்ளலாம். கடவுள், உள், கடை என்றால் கடந்தவன், உள் என்றால் உள்ளான மனிதனுக்குள்ளே. அது நல்ல வார்த்தை, கடவுள், தமிழ் சொல், கடந்தவன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆபிரகாம் எதை கடந்தான் என்று சொன்னால், ஐபிராத்து நதிக்கு அப்பால், அதாவது பாபேல்ல தான் விக்கிரகம் எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா பாபேலில் தான் விக்கிரகம் ஸ்டார்ட் ஆச்சு. போலி திருத்துவம் அங்கே என்ன ஆச்சு, இந்த நிம்ரோத், செமிரமிஸ், தம்மூஸ் என்கின்ற ஒரு போலி திருத்துவத்தை எங்கே ஃபார்ம் பண்ண சத்துரு பிசாசு அப்படின்னா பாபேலில். இந்த நதிக்கு அப்புறத்தில், ஐபிராத்து நதிக்கு அப்புறத்தில் தான் இந்த விக்கிரக ஆராதனை அங்கே ஸ்டார்ட் பண்ணி, இந்த விக்கிரக ஆராதனை அந்த இடத்துல, அந்த தேசத்தில் பயங்கரமாக இருந்துச்சு. கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்து தம்மை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி, மகிமையின் கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அந்த விக்கிரகத்தை விட்டு அவர் வெளியே வந்தார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இந்த விக்கிரகத்தை, இதுதான் யோசுவா என்ன பண்றாருன்னா, நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு நதிக்கு அப்புறத்திலே வணங்கின விக்கிரகங்களை ஆராதிக்க போறீங்களா, அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க போறீங்களா? நல்லா கவனிங்க. எபிரெயன் என்கின்ற வல்லமை நமக்குள் இருந்தால்தான் இஸ்ரவேல் என்கின்ற தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்போ எபிரெயன் என்கின்ற தேவ வல்லமை நமக்குள் இருக்குமேயானால், நமக்கு முன்பதாக எந்த ஒரு போராட்டமும் பிரச்சனை நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது இயற்கையை மேற்கொண்ட ஒரு அனுபவம். எபிரெயன் என்பவன் இயற்கையை மேற்கொண்டவன். அப்போ ஆக எல்லா பிரச்சனையும் இது தானாக வர பிரச்சனைங்க, இதை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆனால் எபிரெயனுக்கு முன்பு அந்த பிரச்சனை இருக்காது. அங்கே யோசுவா சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நல்லா கவனிக்கணும். நதி அப்படின்னு ஜென்ரலா வருது ஒரு வேதத்தில் அந்த வார்த்தை அப்படின்னா, அது ஐபிராத்து நதிக்கு அப்புறத்தில் பாபேல்ல இந்த பாபேல் கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக, நம்ம ஒரு நகரத்தை உண்டாக்குவோமாக, நம்ம எங்கே சிதறி போகாமல் நமக்கு பேர் உண்டாக்குவோமாக என்று சொல்லி அங்கே ஒரு பயங்கரமான தேவனுக்கு விரோதமான சதிவேலை அங்கே நடந்தது. பாபேல் என்றால் குழப்பம் நடந்துச்சு. அங்கே விக்கிரக ஆராதனை இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவாராக. யார் யாருடைய வாழ்க்கையில் இந்த விக்கிரகத்தை விட்டு முற்றிலுமாய் வெளியே வந்திருக்கிறீங்களோ, நீங்கள் எபிரெயர்கள். கையை ஊத்தாமன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக எந்த ஒரு போராட்டமும் இயற்கை சீற்றமோ உங்களை பிடித்து வைக்க முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனை என்னை தூக்கி போடுறா, என்னை தூக்கி அக்னியில் போடு, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடு. இது எபிரெயன். அழகாக கவனிங்க. இந்த எபிரெயன் என்கின்ற அந்த ஒரு பயங்கரமான வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களையும் இந்த எபிரெயர்கள் மாத்திரம் வணங்க மாட்டாங்க. இவங்க இயற்கையை ஜெயிச்சவங்க. அவன் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நல்லா கவனிக்க. இதை வாசிக்கலாம் தொடர்ந்து. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் உன்னை அழைச்சேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். நான் தான் ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தேன், ஆபிரகாமுக்கு என்னை நான் வெளிப்படுத்தி காண்பித்தேன். ஆக
அங்கே நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு நான் ஈசாக்கை கொடுத்தேன் என்று இங்கே கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, நான் தான் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னால் இந்த விக்கிரகத்தை மேற்கொண்டவர் தான் இந்த ஆபிரகாம். ஆக ஐபிராத்து நதியில் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஐபிராத்து நதிக்கு அப்புறம் இந்த பாபேலை விட்டு அவர்கள் சிதறடிக்கப்படும் போது எல்லாருமே என்ன செய்தாங்கன்னா, அந்த ஐடில்ஸ் வர்ஷிப்பை வந்து எல்லாருமே கொண்டு போனாங்க. விக்கிரக ஆராதனையை வந்து எல்லாருமே கொண்டு போய் அவர்கள் இருந்த அந்தந்த தேசத்தில் வைத்து கொண்டு அவர்களது விக்கிரகத்தை கண்டினியூ பண்ணாங்க. ஆனால் ஆபிரகாம் மாத்திரமே மகிமையின் கர்த்தரை தரிசித்து அவருடைய பிரமாணங்களை தம்முடைய தோள் மேலே வைத்து கொண்டு அவர் வந்தார். ஆக யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐபிராத்து நதியை கடந்து வந்ததுனால இந்த ஆபிரகாம் எபிரெயன் என்று எண்ணப்பட்டான் என்பதை பொதுவாக எல்லா யூதர்களுமே ஒத்துக்கொண்ட ஒரு சொல். என்னது? ஐபிராத். சரி, ஐபிராத்து நதி என்ன கடந்தார்? ஐபிராத்து நதி கடந்த எல்லாருமே விக்கிரகங்கள், எல்லாருமே வந்து விக்கிரகத்தை கையில் வைத்துக்கொண்டு அவர் விக்கிரகங்களோடு கடந்து போனார்கள். ஆனால் இந்த எபிரெயன் என்பவனாகிய இந்த ஆபிரகாம் மாத்திரம் மகிமையின் கர்த்தரை தரிசித்து மகிமையின் கர்த்தரை கண்முன்னே வைத்து எல்லாவற்றையும் அந்த பாபேலில் உதறி தள்ளிவிட்டு, இப்போது நாங்கள் கடந்து போகிறோம். எங்கப்பா போகிற? என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் என்னை அழைத்திருக்கிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அதனால் நான் அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே அறிக்கை செய்து விட்டு அவர் கடந்து வந்ததினால அவர் எபிரெயன் என்று எண்ணப்பட்டார். எபிரெயன் என்று சொன்னால் அவன் தனித்து வாசமாக இருக்கிறவன். இந்த ஜாதிகளோட விக்கிரகங்களை ஆராதிக்கிற அந்த ஜனங்களோடு கூட கலவாதவன். இந்த ஜனம் தனித்து வாசமாக இருக்கும். ஒன் ஃப்ரம் பியாண்ட், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன் இவன் ஓவர்கம் த நேச்சர். நல்ல கவனி, இவன் இயற்கையை மேற்கொண்டவன். இவன் பியாண்ட் த நேச்சர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவன். அவன் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய உனக்குள்ளக்கூடிய வல்லமை நீ பார். நல்லா கவனிங்க, பயங்கர ஆச்சரியம் நடக்கும். ஐயோ எனக்கு இது நடந்துச்சு எல்லாம் பதறக்கூடாதே. எத்தனை விபத்துக்கள் நடந்தாலும், ஆக்சிடென்ட் நடந்தாலும், எத்தனை போராட்டம் நடந்தாலும் நான் தனித்தே இருப்பேன். எனக்கு ஒரு சேதமும் வராது. நான் எல்லா விதமான இயற்கையை மேற்கொள்ளக்கூடிய, நல்லா கவனிங்க, வெள்ளம் வரும், நான் ஒரு சேதமும் அடைய மாட்டேன். பயங்கரமான சூறாவளி வரும், நான் சேதம் அடைய மாட்டேன். வெயில் பயங்கரமாக எல்லாரையும் தாக்கும், நான் சேதம் அடைய மாட்டேன். இதுதாங்க எபிரெயனுடைய வல்லமை. இதுதான். எல்லாரும் அழிஞ்சிடுவான், எல்லாருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும், எல்லாரும் கடன் பிரச்சனை மூழ்கிடுவான். நான் மூழ்க மாட்டேன், நான் மேற்கொண்டு வருவேன். எல்லா விதமான சூழ்நிலையும் மேற்கொண்டு நான் எபிரெயன். எல்லாம் வாய்த்த அறிக்கை பண்ண, நான் யார்? நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து என்பதுதான் எபிரெயன். விக்கிரகத்தை அருவருக்கணும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்ளணும் விக்கிரகத்தை. என் கர்த்தர் மாத்திரமே பெரியவர் என்பதை அங்கே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆக இந்த எபிரெயன் என்று சொல்லுவது விக்கிரகத்தை முற்றிலுமாக அழித்துவிட்ட, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை தன் கண்முடி வைத்த மகிமையின் கர்த்தரை தன் கண்முடி வைத்து புறப்பட்ட அந்த புறப்படுதல் தான் இந்த ஆபிரகாம். ஆக எபிரெயன் என்று சொல்லுவது கிறிஸ்துவின் அந்த ராஜ்யத்தை கண்முடி வைத்து அங்கே நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பயணம். இதுதான் வந்து அங்கே தானியேல் புத்தகத்தில் அவன் தூரா என்கிற சமபூமியிலே அந்த நேபுகாத் நேச்சர் பாபேல், நல்லா கவனிங்க, பாபிலோனின் ராஜா அவன் நேபுகாத் நேச்சர். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா, அவன் அங்கே ஒரு சிலையை நிறுத்துகிறான். அங்கே நிறுத்திட்டு அவன் என்ன செய்கிறான்னாக்கா, இங்கே போயிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், பார்க்கலாம். அந்த வசனம் மட்டும் திருப்பி தானியேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் திருப்பிங்க. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். நல்லா கவனிங்க, இந்த தேவர்களை இவர்கள் ஆராதிக்காதபடிக்கு இந்த விக்கிரகத்தை மேற்கொண்ட
மேற்கொண்ட ஒரு அனுபவம். இதுதான் யூதர்கள், இதுதான் எபிரெயர்கள். இந்த எபிரெயன் என்கின்ற இந்த வல்லமைக்கு முன்பதாக 7 மடங்கு அக்கினி சூளையை எடுத்து வைத்திருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை தான் இந்த எபிரெயன். இங்கே யோனா பயங்கரமான சமுத்திரம், தண்ணீரை கண்டு பயப்படலை. ஏன்னா இந்த வல்லமைகள்லாம் மனிதனை என்ன பண்ணோம், அழிக்கும் இல்லையா? பஞ்சபூதங்கள், இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட நிலச்சரிவு, ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு என்ற இந்த பஞ்சபூதங்களில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவன் விழுந்து போனபடினாலே விக்கிரகத்தையும் தேவனை அறியாதிருக்கிற அறியாமையும் அவனுக்குள்ளே வந்தபடினாலே அவனை இந்த பஞ்சபூதங்களை அழிக்கிறது. ஆனால் எபிரெயன் என்கின்ற இந்த தெய்வீக வல்லமைக்கு முன்பதாக அவன் மறுபடியும் ஜெயங்கொள்ளுகிறான், அவன் மேற்கொள்ளுகிறான், மறுபடியாக அவன் மீட்கப்படுகிறான். ஆக இந்த எபிரெயர்கள், இந்த இடத்துல ஒரு வார்த்தை, அந்த எபிரெயன் என்ற வார்த்தை வரும். அதை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த எபிரெயர்கள் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்கின்ற வார்த்தை வருவாங்க. சரி, நீங்கள் வீட்டில் போய் இதை பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. ஆக இந்த யூதர்கள் என்ன செய்யலைனாக்கா, இந்த விக்கிரகத்தை என்ன பண்ணல, வணங்கலை. ஆக இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எபிரெயன் என்பது முற்றிலுமாக விக்கிரகத்தை கூண்டோடு அழித்தது, முற்றிலுமாக விக்கிரகத்தை ஒழித்தது. ரெண்டாவது, தேவனை அறிகிற அறிவு. இந்த தேவனை அறிகிற அறிவில் தான் ஒரு மாபெரும் ரகசியமே இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் என்ன செய்தவர் என்றால் விருத்த சேதனம் உடையவர். விருத்த சேதனம் உடையது என்பது தான் தேவனை பூரணமாக அறிந்த தேவ அறிவுக்குள்ளாக வருகிறார். இந்த விருத்த சேதனம் உடையது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்ட அனுபவம். ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், அவர் இருதயத்தில் விருத்த சேதனம் உடையவர், கிறிஸ்து இயேசுவை பற்றி கொண்ட இந்த அனுபவத்தில் வந்தவர். இந்த வசனத்தை நம்ம ரோமர் நிருபம் 4வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த ஆபிரகாம் இருதயத்தில் விருத்த சேதனம் உடையவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் சொந்த இரட்சகராக பூரணமாக ஏற்றுக்கொண்டவர். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் என்று சொன்னால், ஆபிரகாம் என்பவன் எபிரெயன். எபிரெயன் என்று சொன்னால் விக்கிரகத்தை முற்றிலும் அழித்தவன். இரண்டாவது, அவன் தேவனை பூரணமாய் அறிந்தவன். அதாவது இருதயத்தில் விருத்த சேதனம் உடையவன். இருதயத்தில் விருத்த சேதனம் உடையவன் என்றால் இந்த மாம்சத்தை முற்றிலுமாய் அழித்தவன், மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தில் தரித்து கொண்டவன். ஆக இந்த விருத்த சேதனம் உடையவன் என்பது தான் எபிரெயன். நம்முடைய இருதயத்தில் நம்முடைய மாம்சத்தை கிழிச்சு போட்டுடணும். இந்த உடம்புக்காக பேசக்கூடாது, இந்த உடலுக்காக நாம் என்ன பண்ண, கவலை கொள்ளக்கூடாது. அதான் கவலை கொள்ளாதிருங்கள். ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த உடல் அசைவை ஜெயங்கொண்டவர். அசைவில்லாத ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படியாக தன்னுடைய இருதயத்துக்குள்ள இந்த அசைவை முற்றிலுமாய் கிழித்தெறிந்தவர். இந்த மாம்சீக அசைவை, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த மாம்சீக அசைவை மேற்கொண்டவர் தான், அதுதான் விருத்த சேதனம். உள்ளத்தில் யூதனானவனே யூதன், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். எழுத்தின்படி மாம்சத்தில் உண்டாகும் விருத்த சேதனமா இல்லாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆக இந்த எபிரெயன் என்று சொன்னால் விக்கிரகங்களை முற்றிலுமாக அழித்ததும் தேவனை அறிகிற அறிவும், தேவனை அறிகிற இந்த பூர்ண அறிவில் தான் விருத்த சேதனம் என்கின்ற அந்த ஒரு மகிமைக்குள்ளாக ஆபிரகாம் உள்ளே வருகிறார். இந்த விருத்த சேதனம் உடையவர் தான். அதுதான் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி எபிரெயன் ஆகிய தாவீது போய் அந்த பெலிஸ்தியனை ஒரு கூழாங்கற்களினாலே முறியடிக்கிறார். விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனத்தான் நம்ம பூரணப்படுகிறோம். அதுதான் தேவனை பூரணமாய் அறிகிற அறிவு. அதுதான் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்துக் கொள்வது. இதுதான் இந்த யோனா முற்றிலுமாக ஒரு எபிரெயனாக, நான் ஒரு எபிரெயன் என்று சொல்வதில் ஒரு தெய்வீக வல்லமை. இந்த எபிரெயனாக நீ நிற்பாயானால் உனக்கு முன்பதாக நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா விக்கிரகங்கள், எல்லா அறியாமைகள் எல்லாம் ஒழிந்து எந்த ஒரு இயற்கையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பக்தி உள்ளவர் தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். தொடர்ந்து வாசி அந்த வசனம்.
விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பன் நமக்கு நாமெல்லாம் இப்ப விருத்த சேதனம் பண்ணல, எழுத்தின்படி விருத்த சேதனம் பண்ணல இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் தான் விருத்த சேதனம். நம்முடைய இருதயத்தில் இந்த சரீர அசைவுகளை நாம் கிழித்து எறிந்து விட்டோம். கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விருத்த சேதனத்தினாலே பாவத்துக்குரிய மாம்ச சரீரத்தை கலைந்து போட்டோம். இதுதான் விருத்த சேதனம். விருத்த சேதனம் என்றால் என்ன என்றால், கிறிஸ்து இயேசுவை பற்றுவதே விருத்த சேதனம். ஆக ஆபிரகாம் கிறிஸ்து இயேசுவை பற்றி கொண்டார். அது தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். கொலோசியர்ல பார்க்க போறது வாசித. விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். ஆக விருத்த சேதனம் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளில், அது பிரமாணங்களில் அது ஒன்று நினச்சிக்காதீங்கப்பா. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்றாரு. இருதயத்தில் பெற்ற அந்த விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக தான் மாம்சத்தில் விருத்த சேதனத்தை கொடுத்தாரு. அதனால் மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் ஒன்றுத்துக்குமே உதவாது. இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே உறுதியாய் சத்தியத்தை அங்கே ஸ்தாபிப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த விருத்த சேதனம் என்றால் என்ன? ஆபிரகாம் என்னத்தை கண்டார் என்றால், கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:11. அல்லாமலும் வாசி அந்த வசனம் 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனம்னா என்னதுங்க? கிறிஸ்துவை பற்றி கொள்வது. விருத்த சேதனம் என்ன சொல்லுங்க? விருத்த சேதனம் என்ன? கிறிஸ்துவை பற்றி கொள்வது என்பது தேவனை பூரணமாய் அறிந்தது. கிறிஸ்து தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பின் உறவை பூரணமாய் அறிந்து மகிமை அடைந்த கிறிஸ்துவை அவர் தன்னுடைய இருதயத்தில் பற்றி கொண்டார். இதுதான் விருத்த சேதனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இது ஆபிரகாமுக்கு அதான் நடந்துச்சு. ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ள கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவர் பெற்றபடினாலே அவர் கையால் செய்யப்படக்கூடிய விருத்த சேதனமாகிய அந்த அடையாளத்தை அவர் பெற்றார். ஆக எபிரெயன் என்று சொன்னால் யார் அப்படின்னா, விக்கிரகத்தை முற்றிலும் அழித்தவனும் தேவனை பூரணமாய் அறிந்தவனும், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டவனும் அவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துகிறவனும். அவ்வளவுதான். இதுதான் எபிரெயன். ஆக இந்த எபிரெயன் என்று சொல்லுவது, அப்படி சொல்லும் போதே நான் ஒரு எபிரெயன் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் தெய்வீக வல்லமை. அது இந்த உலகத்தை ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்து இஸ்ரவேல் என்கின்ற மகிமைக்கு நேராக தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவங்கெல்லாம் எபிரெயனா? நான் எபிரெயன் தான்டா. அவன்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். மாம்சத்தின்படி பெருமை பாராட்டலாம். நான் இஸ்ரவேலன், நான் எபிரெயன், நான் இஸ்ரவேல் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுத்தின்படியே அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் அப்போஸ்தலன் பவுல். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் இந்த காரியம்லாம் நடக்கணும். ஸ்பிரிச்சுவலி நம்மளாம் எபிரெயனாக இருக்க வேண்டும் என்று அங்கே பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுவார். திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். பிலிப்பியருக்கு நிருபம் அதில் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமெனால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சம். அங்க பாருங்க, 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தது என்பது எபிரெயன். அது எபிரெயன் என்பது அனுபவம். விருத்த சேதனம் விக்கிரகத்தை ஒழிப்பது, தேவனை அறிகிற அறிவு. நல்ல சபைக்கு கர்த்தரை பற்றி
அறிகிற அந்த அறிவு என்பதுதான் எபிரேய அபிஷேகம். இந்த எபிரேய அபிஷேகத்தில் தான் தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொள்ளக்கூடிய இஸ்ரவேல் என்கின்ற மகிமையை நாம் பெறுகிறோம். ஆக இங்கே அப்போஸ்தலன் பவுல் ரெண்டு சேர்த்து சொல்றாரு, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு எபிரேயன். இந்த எபிரேயன்னு சொல்லும் போதே நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் மேற்கொள்ளலாம். அது இயற்கையை மேற்கொள்ளக்கூடிய, அது ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் அபிஷேகம். ஆக அங்கே யோனா சொல்லுகிற அந்த காரியம் என்னவென்று சொன்னால், நான் கிறிஸ்துவை பூரணமாக இருந்த பயபக்தி உடையவன், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பூரணமான அன்பு நிறைந்தவன் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார். கடைசியாக அன்பான தேவஜன் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எகிப்தில் தம்முடைய ஜனங்களை அவர்களை விடுதலையாக்கும்படியாக சொல்லும்போது அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நல்லா கவனி, இது ரொம்ப முக்கியமான சம்பவம். இந்த 2 காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. விக்கிரகத்தை முற்றிலுமாய் அழிப்பதும், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகிமையை அறிந்திருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவும் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை காணக்கூடிய அந்த அன்பு நமக்குள்ளே பூர்ணமாக இருக்க வேண்டும். அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவார், நீ ஒரு எபிரேயனாக இருக்கணும். எபிரேயன்னா கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கலைன்னா நீ எபிரேயனே கிடையாது, நீ பயபக்தி உடையவனே கிடையாது. அதுதான் அங்கே பார்வோனுக்கு முன்பதாக அவர் சொல்லுகிற அந்த காரியமாக இருக்கும். அந்த வசனம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்க, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். இவன் என்ன சொல்றான்னா, ஒரு பயங்கரமான ஒரு நேச்சர், ஒரு அடிமைத்தனம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்று நான் அடிமைப்படுத்துவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ கவனிங்க, இந்த எபிரேயன் என்றால் என்ன? இந்த எபிரேயன் என்ற வார்த்தையை கர்த்தர் ஏன் நீங்கள் பயன்படுத்துகிற என்றால், அவனுக்குள் இருக்கிற அந்த வல்லமை பயங்கரமான வல்லமை. அதற்கு முன்னாக பார்வோன் எந்த வல்லமை நிற்க முடியாது. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். கரங்களை சொல்லுங்க. பார்வோனுடைய அடிமைத்தனம் அங்கே நிற்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எபிரேயருடைய தேவன். எபிரேயன் போய் சொல்றா, போய் எபிரேயன் சொன்னா உனக்கு முன்னாடி எந்த ஒரு சத்துரு நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. தெய்வீக வல்லமை உடையவன் எபிரேயன் என்பது, தெய்வீக வல்லமை உடையவன். எபிரேயருடைய தேவன் எங்களை அனுப்பினு போய் சொல்லுறா, போய் எபிரேயர்களுடைய தேவனே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டுகிட்ட நில்லுங்க. எபிரேயருடைய தேவனே அப்படின்னு நில்லுங்க. உங்களுக்கு முன்னாடி நிற்கிற எல்லா வல்லமே ஓடி போயிடும். ஏனென்றால் உங்கள் இருதயத்துக்குள்ள விக்கிரகத்தை முற்றிலும் அழித்ததும், தேவனை பூரணமாய் அறிந்த அந்த மகிமையும் உங்களுக்குள் இருக்குது. அறியாமையை அழித்து விட்டீர்கள், விக்கிரகத்தை கூண்டு அழித்து விட்டீர்கள். தேவனை பூரணமாய் அறிந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். அதுதான் எபிரேயன். எபிரேயன் என்றால் தேவனை பூரணமாய் அறிந்தவன், கர்த்தருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தி இருதயத்தில் விருத்த சேதனம் உடையவன். தேவனை பூரணமாய் அறிந்தால்தான் விருத்த சேதனம் அடைய முடியும். ஆக எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணின அந்த வல்லமை என்னவென்றால் எபிரேய தெய்வீக வல்லமை. எபிரேயருடைய தெய்வம் எங்களை அனுப்பினார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக வேண்டும். இதுதான் முக்கியம். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார். நல்லா கவனித்துக் கொள்ளணும். டேய், உங்க மேலடா. இதை புரிஞ்சுக்க, நான் முடிக்கிறேன். அவள் தான் இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். கவனிங்க. எபிரேயருடைய தெய்வம், எபிரேயருடைய தெய்வம் எங்களை அனுப்பினார். எபிரேயன்னா யாரு? என் கர்த்தரை ஆராதிக்கிறவன் எபிரேயன். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, விக்கிரகத்தை அல்லடா, விக்கிரகத்தை அல்ல. அந்த அறியாமை விக்கிரகம் 2 ஒன்று தான், எல்லாம் ஒன்னோட ஒன்று கம்பைண்டாக இருக்கும். ஏன்னா தேவனை அறிஞ்சிட்டேன்னா விக்கிரகமே கிடையாது. என் தேவனை நான் ஆராதிக்கலைன்னா அங்கே பட்டயமும் கொள்ளை நோய் எங்கள் மேலே வரும். சிலர் இருதயத்துக்குள்ள திகில் வரும், சூழ்ந்துக்கும். ஏன் சபையில் தான் இருப்ப, திடீர்னு எரிச்சல், திடீரென்று இருதயத்தில் திடீர்னு இருள் சூழ்ந்துக்கும், பட்டயம் அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி
ஒரு சூழ்நிலைலாம் வரும், சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா கர்த்தர் உன் மேலே ஒரு திட்டம் வச்சுட்டு இருக்கிறாரு, ஒரு தீர்மானம் வச்சுட்டு இருக்கிறாரு. நீ பக்தி உள்ளவன்ட்டு ஆனால் உன் சோம்பேறித்தனத்தில் நீ கர்த்தருக்கு பலியாக மாட்ட. காலையில் நீ ஜெபம் பண்ண நல்லா கொட்டை விட்டு தூக்கி உட்காந்துருப்பேன், அப்படியே உறங்கினே ஆராதனை பண்ணுவேன். அப்படியே வந்து ஜெபம் பண்ணாலும் உன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன். நாங்கள் போய் ஆராதிக்கலைன்னா பட்டயமும் கொள்ளையும் எங்கள் மேலே வரும்டா, பாவிங்களா எங்களை விட்டுருங்கடா. நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லும்போது எப்படி நிற்கணும் தெரியுமா? சுவிசேஷம் சொல்கிறது, டேய் எங்கள் ஏரியாவில் வந்து நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது, நீ இயேசு பற்றி வேறு எங்கன்னா போய் சொல்லு போடின்னு சொன்னாங்கண்ணா, டேய் இயேசு ராஜாவு தான், அவர் ராஜாதி ராஜா, அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறாரு, அவர் தான் சர்வ வல்லவர்னு சொல்லலைன்னா எனக்கு ஆபத்துடா, நான் செத்து போயிடுவேன். ஏன்னா அதுக்கு தான் தேவன் அழைச்சி தைரியமாக சொல்லணும். அவரை மகிமைப்படுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொல்லிட்டு போகிறேன், நான் சொல்லணும், நான் செத்து போயிடுவேன், எனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லணும். நமக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை இருக்குது. இவங்க போய் சொல்கிறாங்க எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கணும். ஏன் இன்னைக்கு கொள்ளை நோய், ஏன் இன்னைக்கு பட்டயம், இருதயத்துக்குள்ள திகில்? அப்படின்னா நீங்கள் ஒரு எபிரேயராக இருக்கவில்லை, நீங்கள் தேவனை ஆராதிக்கவில்லை, சபையில் இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கவில்லை, கர்த்தரை அறியவில்லை. இன்னைக்கு சபை ஒன்று கூடுது, சபை ஒன்று கூடி கர்த்தருடைய மகிமை வெளிப்படுது. ஆனால் இன்னைக்கு எத்தனை ஜனங்க இன்னைக்கு தாகத்தோடு வந்து கர்த்தரை அறிகிறாங்க, எல்லா பிரச்சனையும் சேர்த்து வச்சுன்னு அப்புறம் ஒடியாருவாங்க. ஐயோ எங்களால் முடியல. அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் நான் ஆராதிக்கலைன்னா பட்டயமும் கொள்ளை எங்கள் மேலே வரும். அதனால் ஆராதிப்பதற்காக தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது இப்போ எகிப்தில் பயங்கரமான யுத்தங்கள் ஆரம்பிக்கிறது. எந்த வல்லமையில்? இந்த எபிரியன் என்கின்ற தெய்வீக வல்லமையில். நீங்கள் தொடர்ந்து பார்த்தா 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தெலாம் பார்த்தீங்கன்னா எபிரியன் சொல்லி அடிப்பார். மிருகங்கள் மேலே, மனுஷங்க மேலே, வெட்டுக்கிளிகள்லாம் வரதில் எபிரியன்ற அந்த வார்த்தையை சொல்லி அடிப்பார். எபிரியன் என்கின்ற அந்த வல்லமை நமக்குள் இருந்தால் மட்டுமே நாம் இஸ்ரவேல் என்ற தெய்வீக மகிமையை பெற முடியும். ஆக எபிரியன் என்று சொன்னது விக்கிரக. நல்லா வேதத்தை அறியுங்க, வேதத்தை நல்லா உட்காந்து தேவ சமூகத்தில் நில்லுங்க. அங்கே சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்கள் தெய்வத்தை நாங்கள் ஆராதிப்பதற்கு நாங்கள் வனாந்திரத்துக்கு போக வேண்டும், ஓரேப் மலைக்கு போக வேண்டும், சீனாய் மலைக்கு போக வேண்டும். எங்கள் கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க பெந்தகோஸ்தே என்ற அனுபவத்துக்குள்ள எங்கள் கடந்து போக வேண்டும். 50வது நாளிலே நாங்கள் எங்கள் கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம், எங்கள் கர்த்தரை தரிசனமாவார், அவரை நாங்கள் தரிசிக்க வேண்டும், அவர் ஆராதிக்க வேண்டும், எங்களை போகவிட வேண்டும், நாங்கள் போயே ஆக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தேவனை ஆராதியுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதிகாலையில் அவர் தேடி நிற்கிறாரு. ஏன் சோம்பேறித்தனம்? உட்காந்து நல்ல ஆண்டவர் ஆராதனை பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, பைபிளை நல்லா தியானம் பண்ணுங்க. பைபிளை வாசித்து நீங்கள் பைபிள் தியானம் பண்ணால் தான் பிரசங்கம் புரியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் பேசுகிற இந்த சத்தியங்கள் உங்களுக்கு எப்போ புரியும்னா நல்லா பைபிளை வாசித்து பைபிளை தியானிக்கணும். அந்த தியானம் உங்களுக்குள்ள இருந்தால் தான் இங்கே சபையில் சொல்லக்கூடிய இந்த சத்தியங்கள் வந்து உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா புரியாது, அந்நிய பாஷை மாதிரி இருக்கும். அப்போ ஏன் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலும் பட்டயமும் கொள்ளை நோயும் ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படின்னா தேவனுக்கு பலியிட்டு ஆராதிக்கிற அந்த மனம் இன்றைக்கு இல்லை. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறதுனால இப்படிப்பட்டதான காரியத்தில் அனுபவித்து கொண்டு உட்காந்துருக்கிறாங்க. அதனால் இவங்க நல்லா தெரிஞ்சுக்கினாங்க, நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறவங்க, எங்களை போக வர இந்த அடிமை தனத்தில் நாங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க எபிரியன் என்கின்ற தெய்வீக வல்லமையில் நிற்கிறாங்க. அதனால் அன்பான தேவஜனமே, கர்த்தர் இங்கே சொல்கிறார், எபிரியன் என்று சொன்னால் அது சகோதர சிநேகம், அது தேவனுடைய ராஜ்யம். விக்கிரகத்தை அழித்து தேவனை பூர்ணமாய் அறிந்து, தேவனை அறியாமை என்கின்ற தேவனை நான் அறியாமல், நிறைய பேருக்கு தேவனை பற்றின பூர்ணமாக அறியல. 24 மணி நேரமும் அவர் அறிந்து கொண்டே இருக்கணும், நம்முடைய நினைவில் அவர் அறிந்து கொண்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாத வீண் காரியத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைம் செலவு பண்ணுறாங்க. தேவனை நல்லா அறிந்து கொள்ளுங்க, நல்லா தேவ பிரசனத்துக்குள்ளே வாங்க. அப்படி வந்தீங்கன்னா சமாதானமும் சகோதர ஸ்நேகமும் நமக்குள்ளே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், தபாரு எபிரேய ஸ்திரியில் அல்லது எபிரேய புருஷனில் யாராகிலும் உனக்கு அடிமையாக வந்தான்னா அவனை நீ 6 வருஷம் அவனை வச்சிருக்கலாம், 7வது வருஷத்தில் விடுதலை கொடுத்து அனுப்பிச்சிடணும். இதுதான் எபிரேயன். எபிரேயன் என்றால் உன் சகோதரன் கொள்ளையாக கொண்டு போகப்படுகிறான், லோத்து கொள்ளையாக கொண்டு போகப்படுகிறான் சொன்னதும் இந்த எபிரேயன் துடித்து ஓடுகிறான், என் சகோதரன், அவன் என் சகோதரன் என்று சொல்லி. ஆக எபிரேயன் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை கண்முன்னாடி வைத்து ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்கணும். அந்த 7ஆம் வருஷத்தில் விடுதலை என்பது எதுக்காகன்னா அவன் எபிரேயரில் யாரையுமே நீ அடிமையாக்க கூடாது. எபிரேயரில்
உன் சகோதரனை யாரையுமே நீ அடிமை நினைக்கக்கூடாது. அடிமை கிடையாது, அவன் என் சகோதரன் என்கின்ற வெளிச்சத்துக்குள் இருக்க வேண்டும். உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இந்த பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதை இங்கே பார்க்கிறோம். வாசித்து முடிக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் சகோதரனாகிய எபிரெய அங்க எப்படி ஆரம்பிக்கிறாரு? உன் சகோதரன் எபிரெயன். எபிரெயன் என்றால் யார் என்றால் சகோதர சிநேகமுடையவன். உன் சகோதரனாகிய எபிரெய புருஷனாகிலும் எபிரெய ஸ்திரீ ஆகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயாக. எப்படி இருக்கும்? அந்த நாட்களில் அடிமைகளை கொடுப்பாங்க. எங்களால் காசு பணம் சம்பாதிக்க முடியல, ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு தொகையை வாங்கிக்கின்னு அடிமைகளாக போயிடுவாங்க. அதுக்கு பேர் கொத்தடிமை. என்றைக்கும் பார்த்தா கொத்தடிமை. அவங்கள அந்த கடனை அடைக்கிற மாதிரியான அந்த சூழ்நிலைக்குள்ளேயே கொண்டு போக விட மாட்டானாங்க. அதெல்லாம் கவனிங்க, நிறைய இடங்களில் நடக்குது. இப்போல்லாம் நிறைய சட்டங்கள்லாம் போட்டு அதெல்லாம் மாற்றிட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தடிமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்கள காலம் முழுக்க வேலை வாங்கி அவங்களுக்கு நல்லா சாப்பாடு எல்லாம் நல்லா கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றி கடைசியில் அவங்களுக்கு பயங்கர வறுமையில் தள்ளி இப்படிப்பட்ட மனுஷ திருடர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் இரக்கமுள்ள கர்த்தர். உன் சகோதரனில் சபையில் இருக்கக்கூடிய எபிரெயன், விக்கிரகங்களை முற்றிலும் அழித்தவனும் தேவனை பூர்ணமாய் அறிந்தவனுமாகிய எபிரெய சகோதரன், அவன் இஸ்ரவேல் தேசத்தில் ஆபிரகாமின் சந்ததியாகனாக அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக இருக்கக்கூடிய, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட, எழுத்தின்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட எபிரெய சகோதரன் அல்லது அந்த எபிரெய சகோதரி உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் வரைக்கும் நீ வச்சிருக்கலாம். 7ஆம் வருஷத்தில் நீ அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிட்டணும். அடுத்தது அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் போது அவனை வெறுமையாக அனுப்பாத. எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம்! அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம்! அவங்ககிட்ட வேலை செஞ்சா இல்லை, 6 வருஷம் முடிஞ்சு இப்போ நீ அனுப்புற, அவனை வெறுமையை அனுப்பாம உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எபிரெயர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை ஆமென் சொல்லாமா? விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக உன் ஆட்டு மந்த, கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லுங்கப்பா, உன் மந்த பெருகும், உன் ஆட்டு மந்த, அப்புறம் உன் களம், உன் ஆலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வேலை, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எபிரெயர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். எபிரெயனே, உங்களுடைய ஆட்டு மந்த, உன் களம், உன் களத்தில் கோதுமை, பழங்கள், ஒலிவம், அப்புறம் மாதுளை, திராட்சை எல்லாம் ஆலை, உன் திராட்சை ஆலையில், உன் ஒலிவ ஆலையில் வரக்கூடியதை எடுத்து நல்லா அவனுக்கு கொடுத்து அனுப்புடா. 6 வருஷம் அவனுக்கு எவ்வளவு உனக்கு வேலை செஞ்சானோ அந்த வேலைக்கு தக்கதாய் கணக்கு பண்ணி அவன் தலை மேலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறா. எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம்! உனக்கு நான் ஆசீர்வதித்திருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்துமே என்னென்னா இந்த எபிரெயன் என்கின்ற இந்த அடையாளத்தின் ஆலயம். நீ ஒரு எபிரெயனாக, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக, தேவனை பூரணமாய் அறிந்தவனாக நீ இருக்கிறபடினாலே உனக்கு இப்படியெல்லாம் நான் கொடுக்கறது ஆசீர்வதித்தினாலே தாராளமாக கொடு, தாராளமாக கொடு. இந்த தாராளம் தான் எபிரெயன், இந்த தாராளம் தான் எபிரெயன், பிசிறுத்தனம் உள்ளவன் அல்ல. அப்போ அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்தில் நீ அப்படி தான் இருந்த, அதை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தொடர்ந்து வாசிப்பாங்களா. நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தரை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று, இங்க சொல்லுவார், அவன் உங்கள்கிட்ட நன்மையை பெற்றுட்டு நான் போக மாட்டேன், நான் என் எஜமான் கிட்டே இருக்க போறேன், என் எஜமான் ரொம்ப நல்லவர், அவர் என்னை நல்லாவே ஆசீர்வதிச்சு நல்லாவே பார்த்துக்கினார், என்னை அடிமை போல நடத்தலை, அவர் ஒரு எபிரெயன். நல்லா கவனிக்கணும். இந்த அடிமை இப்போ போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? இவன் ஒரு மனுஷன் இல்லை, இவன் எபிரெயன், இவன் கடவுள், இவன் கடந்தவன், ஒரு சாதாரண மனிதன். இவன் தேவர்கள், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவன், இவர்கள் தேவர்கள். நான் போக மாட்டேன், நான் இவங்ககிட்டே தான் இருப்பேன், ஆனால் அடிமை தான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான்னா ஒரு கம்பி எடுத்து அவன் காதை கொண்டு போய் கதவண்டையில் வச்சு குத்திடு.
அவன் கடைசி வரைக்கும் உனக்கு அடிமையாகவே இருப்பான். அவன் நல்லா பார்த்துக்க. அவன் உன்னை எபிரெயன் என்று உன்னை அவன் முத்திரை குத்தி விட்டான். நீ ஒரு எபிரெயன். ஒரு அடிமை விடுதலையாகத்தானே நினைப்பான். ஆனால் இந்த அடிமை விடுதலையாக மறுக்கிறான். ஏன்? அவன் உன்னை எபிரெயன் என்று அவன் சாட்சி பகர்கிறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காது குத்துறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. அன்பான தேவஜனமே, அந்த 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 மாதிரி விழா எல்லாம் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் ரொம்ப பரவலாக பண்ணுவாங்க. அப்படியே மனசெல்லாம் வலிக்கும். அந்த 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 அது பயங்கரமான மோலேகுனுடைய ஆராதனை. அது அந்த குழந்தையை எடுத்து தீக்கடக்க பண்ணி அதை விக்கிரகத்துக்கு அடிமையாக ஒரு பண்ணுகிற ஒரு பயங்கர பொல்லாத காரியம்தான் இந்த காதணி விழான்னு போடுவாங்க. காது குத்துற விழா அப்படி அதுலேயும் ஒரு செக்கு வைப்பானுங்க. தாய் மாம மடியில் உட்கார வச்சு தான் மொட்டையை போட்டு காது குத்தணும். அதில் ஒரு பிஸ்னஸ். அதனால் அன்பாய் சொல்கிறேன், அது மோலேகுக்கென்று கொடுக்கிற ஒரு பொல்லாத ஆவி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் காதை குத்திக்கின்னு, காதில் கம்மல் போட்டுக்கின்னு, மூக்கை குத்திக்கின்னு, மூக்கை வேற போட்டுக்கின்னு, மூக்கை நாங்கள் இரு போட்ட மாதிரி போட்டுக்கின்னு, இந்த காது குத்துறது என்பது அன்பான தேவஜனமே, அது ஒரு அடிமைக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனம். அது அந்த அடிமைத்தனத்தில் நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இப்போ நம்ம ஏன் சபையில் வந்து இந்த நகையெல்லாம் கழட்டி வைக்கிறோம் அப்படின்னா, நான் அடிமை கிடையாது. நான் தேவனுடைய சுயாதீனன், நான் தேவனுடைய புத்திரன், நான் தேவனுடைய குமாரன். என் தேவனுக்கு இவ்வளோ பெரிய சர்வத்தையும் சகலத்தையும் சிருஷ்டித்த என் தேவனுக்கு அம்மாவுடைய கருவில் இருக்கும்போதே காதில் ஒரு 2 ஓல்ஸும், அப்புறம் மூக்கில் ஒரு ஓல்ஸும் அப்படி போட்டுக்கணும். அப்புறம் காதை சுற்றி வர இல்லாத மாட்டெல்லாம் போட்டு, அதெல்லாம் கர்த்தருக்கு செய்ய தெரியாதா? அதெல்லாம் ஓல்ஸ் போட, இவ்வளோ பெரிய ஓல்ஸ் வச்சுருக்கிறாரு. இந்த ஓல்ஸை மூடிடணும் உனக்கு ஃபஸ்ட்டு. இந்த 2 ஓல்ஸை மூடிட்டு அப்புறம் இந்த காதில் ஓல்ஸ் போட வைக்கணும். இவ்வளோ பெரிய ஓல்ஸ் எல்லாம் கொடுத்தவருக்கு காதில் ஒரு ஓல்ஸ் போட தெரியாதா? அப்போது இவன் எபிரெயன் என்பதை இந்த அடிமை சாட்சி பகர்ந்தால், நான் போக மாட்டேன், இவன் ஒரு உண்மையான எபிரெயன், இவனுக்குள்ள தெய்வ வல்லமை இருக்கிறது, இவன் ஆடு மாடு விஸ்தாரமாக வைத்திருக்கிறான், இவன் 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 ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். என்னால் எபிரெயனை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். இவனுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிந்து ஓடுகிறது, இவன் ஆலைகள் திராட்சரசத்தினால் வழிந்து ஓடுகிறது, இவன் அவ்வளவா என்னை செழிக்க செய்கிறான், நான் போக விரும்பவில்லை என்று சொன்னால், அது வேணா வாசிங்க ஒண்ணாத. ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தை நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானே ஆகில், நீ ஒரு கம்பி எடுத்து அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாயாக. இவன் இது முதல் கொண்டு இந்த வீட்டுக்கு அவன் வாசலா இருப்பான், இவன் கதவா இருப்பான், இவன் உனக்கு சாட்சி. கதவுனா என்னது? இவன் உனக்கு சாட்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வாசல், அவர் தான் டோர். பிதாவுக்கு அவர் சாட்சி, பிதாவுக்கு அவர் உண்மையுள்ள சாட்சி. அதுபோல எபிரெயனே, இவன் உனக்கு சாட்சியாக இருப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு எஜமானுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை எடுத்து காதில் குத்தி வைப்பாங்க. நல்லா கவனிங்க, எல்லாரும் மாதிரியும் ஒரே மாதிரி கம்பல் இருக்காது. அது கம்பல் அல்ல, அடையாளம். அது எப்படின்னு அந்த அடையாளத்தை பார்த்த உடனே ஓகே, நீ அந்த எபிரெயன்னு இவன் சாட்சி பகருவான். இவன் நீ யாருடைய அடிமைடா? ஓ, அவனுடைய அடிமையா நீ? ஓகே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்டா, அவன் உண்மையான எபிரெயன்டா, அவன் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் ஆபிரகாமின் சந்ததியன் என்று சொல்லி அந்த அடிமையை பார்த்து அந்த எஜமானை மகிமைப்படுத்துவார்கள். அப்போ அதுதான் அப்படி உண்டாக்கப்படும் இந்த காது குத்துறதெல்லாம். அதனால் ஒருவேளை நீங்கள் தேவனை அறியாத காலத்தில் நீங்கள் காதெல்லாம் குத்திருப்பீங்கன்னா, அது உலகத்தில் பிசாசு அப்படியே மூலிகை எப்பவுமே டூப்ளிகேட் பண்ணுவாங்க இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்லி பிரதிஷ்டை பண்ணுங்க, ஆண்டவரே எங்களை மன்னியும், இந்த காது குத்துறது இதெல்லாம் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நாங்கள் இந்த நகையெல்லாம் அடிந்து கொண்டு வந்த காதலெல்லாம் அதெல்லாம் மன்னிக்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்களை நீங்கள் தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்யுங்கள். நீங்கள் எபிரெயர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு முன்பதாக எந்த ஒரு வல்லமையும் நிற்க முடியாது. எல்லா இயற்கை வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். தெய்வீக வல்லமை. எபிரெயன் என்பது தெய்வீக வல்லமை, இஸ்ரவேல் என்பது தெய்வீக மகிமை. கரங்களை தெரியாமல் சொல்லாமா? நம்மளை முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் பரம தேவனே, அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.